செஸ் மாஸ்டர் பிகினர் டு ப்ரோ தொடருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் கருப்பு நிற காய்களுக்கு மிகவும் வளைந்து கொடுக்கும் மற்றும் சவாலான தற்காப்பான மாடர்ன் டிஃபென்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம். மாடர்ன் டிஃபென்ஸ் 1 E4 G6 என்ற நகர்வுடன் தொடங்குகிறது. கருப்பு மையத்தை வெள்ளைக்கு விட்டுக் கொடுத்துவிட்டு G7 இல் உள்ள மந்திரி மூலம் மையத்தை தாக்க தயாராகிறது. பக்கவாட்டில் இருந்து மையத்தை கட்டுப்படுத்துவதே கருப்பு நிற காய்களின் உத்தி. இது பார்க் டிஃபென்ஸ் போன்றது என்றாலும் T6 நகர்வை தாமதப்படுத்துவதன் மூலம் அதிக வாய்ப்புகளை வழங்குகிறது. வெள்ளை பொதுவாக 2 T4 விளையாடும். கருப்பு பின்னர் C5 அல்லது T6 மூலம் மையத்தை தாக்கலாம். இது விறுவிறுப்பான மற்றும் தந்திரமான ஆட்டங்களுக்கு வழிவகுக்கும். ரோபாச் டிஃபென்ஸ் என்றும் அழைக்கப்படும் இது, வெள்ளையே மையத்தில் காய்களை நகர்த்தத் தூண்டி, பின்னர் அதை தாக்கும் வீரர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. சுருக்கமாகச் சொன்னால், மாடர்ன் டிஃபென்ஸ் என்பது பொறுமை மற்றும் துல்லியத்தை பற்றியது. இதன் ஆழமான உத்திகளை கற்றுக்கொண்டால் இது சிறந்த வெற்றிகளைத் தரும். மாடர்ன் டிஃபென்ஸை மாஸ்டர் செய்யுங்கள். இது E4 மற்றும் D4 இரண்டிற்கும் எதிராக ஒரு சிறந்த ஆயுதமாக இருக்கும். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.